இங்க ஒரு அங்கிள் தன்னோட வாயா ஆணு திறந்த உடனே ஏதோ கொப்பரை சைஸுக்கு அது பாட்டுல நீளமாயிட்டே போகுது. அப்படியே வாயா ஆணு திறந்தவன் பார்க்ல ஹாயா உட்காந்துட்டு இருந்த ஒரு பச்சை புள்ளைய பிடிச்சு பொசுக்குன்னு லபக்குன்னு முழுங்கிடுறான். அடே களவாணி போயலாடா நீ அப்படின்ற மாதிரி நமக்கே ஷாக் ஆயிரும். இந்த அண்டாவாயம் விழுங்குறத வேடிக்கை பார்த்த ஒரு அப்பாவும் பொண்ணும் பதறி போய் கார்ல ஏறி எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனாலும் விடாம அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போன சைக்கோ அவங்களோட வீட்டுக்கே போயிடுறான். வீட்டுக்குள்ள அந்த எமிலி பொண்ணு டோரை லாக் பண்ணிட்டு இருக்கும்போது அண்டாவாயம் வந்து டமால் 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 கதவை தட்டுறான். என்னாச்சோ ஏதாச்சும் அந்த புள்ள பதறி போய் டோரை ஓபன் பண்ணா அண்டாவாயம் தான் ஹாய் டார்லிங் சொல்லிட்டு வேகமா வந்து அவனோட வாயை ஆணு பொளக்குறான். அந்த புள்ளைக்கா அல்ல இல்ல என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு மாப்பு குச்சி எடுத்து அவளோட வாயில சொருகுறான். ஆனாலும் அவனுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. அதனால பதறி போனவ அவளோட அப்பனை கூப்பிட்டுக்கிட்டு வேகமா கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போறப்போ இந்த பார்க்ல முழுங்கினால அந்த பொண்ணு அவ பாட்டுல ஹாயா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா. அவளை பார்த்த உடனே இம்மிடியட்டா காரை நிறுத்திட்டு அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் விசாரிக்கிறாங்க. ஆனா அந்த புள்ள என்ன சொல்றா, எங்க அப்பாவையும் அம்மாவையும் அந்த அண்டாவாயும் தான் முழுங்கி கொண்டுட்டான், என்னையும் அவன் கண்டிப்பா கொலை பண்ணிடுவான்னு சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப அந்த அண்டாவாயனும் அங்க வந்துடுறான். அவனை பார்த்த உடனே வேகமா அந்த சிவப்பு சொக்காப்பட்ட பொண்ணையும் கூப்பிட்டுக்கிட்டு எமிலியும் அவளோட அப்பாவும் அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போன எமிலி பாத்ரூம் போயிட்டு வரப்போ அவளோட அப்பா மயம் கிடக்குறான். என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்தா அந்த சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா, அவங்க கிட்ட நின்று ஏதோ மந்திரம் சொல்லிட்டு இருப்பான். எமிலி வந்ததுமே சின்ன பொண்ணு அங்க தப்பிச்சு ஓடிடுறா. எமிலிக்கா ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரம் அந்த ஆளை எப்படியோ கஷ்டப்பட்டு எழுப்பி விட்டுறான். அந்த ஆளும் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். பட் அவனால நடக்க முடியல. என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஷூவை கழட்டி பார்த்தா இப்ப வந்தாலே சோப்பு சொக்கா போட்ட குட்டி பொண்ணு அவளோட கால் மாதிரியே அவனோட கால குட்டியா மாறி இருக்கும். அதை பார்த்ததுமே சின்ன பொண்ணை பிடிக்கிறதுக்காக அப்பா மகளும் வெளியில ஓடுறாங்க. ஆனா கரெக்டா அண்டாவாய் அங்க வந்துடுறான். வந்தவன் அவனோட வாயான்னு பொளந்து அவனோட வாய்க்குள்ள போக சொல்ல இவங்களுக்கா பயம். வேற வழி இல்லாம இவங்க ரெண்டு பேரும் அவனோட வாய்க்குள்ள போயிடுறாங்க. அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே உண்மை புரியுது. ஆக்சுவலி இந்த சின்ன பொண்ணு சோப்பு சொக்கா இருக்காளே அவ ஒரு குட்டி சாத்தாம். அவ பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷங்களையும் அவளே மாதிரி குளோன் பண்ணி பூமியை அழிக்க போறா. அந்த பிசாச நல்லா மொச்சுக்கு மொச்சுக்குன்னு தின்னு பூமியை காப்பாத்த வந்தவர் தான் நம்ம அண்டாவாய் அங்கிள். அடடா ஒரு நிமிஷம் தங்கமான மனுஷன் இப்படி தப்பா நினைச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க நம்ம அண்டாவாய் அங்கிள் கூட சேர்ந்து இந்த பூமியை அந்த குளோன் லேடிஸ் அழிக்க விடாம காப்பாத்துறது தான் மீதி படம்.